இல்லை சார், பர்மிஷன் வாங்கலை சார். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது அவங்க வீட்டில் போய் கேட்ட ஒரு நல்ல விஷயம் இது பண்ணும்போது இல்லை பர்மிஷன் வாங்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுடைய இதை வச்சு நம்ம இப்படி பண்ணிட்டு. ஆமாம், அதாவது பர்மிஷன் வாங்கிறது வர பேசிக் சப்ஜெக்ட் போகும்போது இப்போ வந்து ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் போது அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க வீட்டு கதையாக மட்டும் நம்ம எடுக்கல சார், பப்ளிக்கில் இவ்வளோ ப்ராப்ளங்கள் நடந்திருக்குன்றது கொண்டு வரோம். மக்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுன்றதால தான் அந்த பேரை நாங்கள் சூஸ் பண்ணுவே தவிர அந்த பேரால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது படம் முடிஞ்ச உடனே நான் பார்க்கட்டும், இந்த பேரை பயன்படுத்தாதீங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டாங்க. தயவுசெய்து வச்சுக்கங்க பேருன்னு அவங்க அப்பாவே சொல்லுவாங்க. ஏன்னால் இனிமேல் ஒரு சுவாதி உருவாக மாட்டாள் என்பதை ஆணித்தரமாக இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இனிமேல் ஒரு ராம்குமார் உருவாக மாட்டான், காவல்துறைக்கு இது மாதிரி தொந்தரவான கேஸ்கள் உருவாகாது என்பது நிச்சயமாக நான் கூறுவேன் சார். அதுக்காக மட்டும் தான் சுவாதி எங்கே நான் காட்டலையே சார். ராம்குமார் குற்றவாளி ட்ரெயிலர் ஒரு ஷாட்டில் காட்டலையே சார். இல்லை சார், குற்றவாளி ராம்குமார் பாதிக்கப்பட்டான். இல்லை சார், ராம்குமார் பாதிக்கப்பட்டுக்கலாம் இல்லையா சார்? ராம்குமார் இறந்து போயிட்டாப்ல இல்லையா? நம்மகிட்ட ராம்குமார் இல்லை இல்லையா? இன்னொரு ராம்குமார் அது சாகக்கூடாது இல்லையா? குற்றவாளியா இல்லையான்னு நீங்கள் திரைப்படம் பார்த்து ட்ரெயிலர் பார்த்து கணிக்க முடியும். மேடம் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் கொடுத்த டிப்ஸ் தான். பத்திரிகை நான் தினமும் பத்திரிகை என்னுடைய வாழ்நாளில் வந்துட்டு 48 வயசு ஆகுது. ஒரு அறிவுபூர்வமான அறிவு வளர்ந்ததுக்கப்புறம் நான் பத்திரிகை படிக்காத நாட்களே இல்லை, செய்தி பார்க்காத நாட்களே இல்லை. ஏன்னால் நான் படித்து வந்த இயக்குனர். இப்படி தான் படம் எடுக்க வேண்டும், என்னால் அநாகரிகமாக படம் எடுக்க தெரியும். இது இல்லாமல் வேற ஒரு படத்தை எடுத்தனால் மிகப்பெரிய பல கோடி சம்பாதிக்க முடியும். இல்லை மேடம், வந்திருக்கு மேடம். இது வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா? நாங்கள் இந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஆகஸ்ட் 24 இவர் ரவி RB ரவி சிலுனூர் சந்திப்பு தற்காப்பு படத்தை இயக்குனர், என்னோட நண்பர், ஹியூமன் ரைட்ஸ் பற்றி படித்தவர், MA சைக்காலஜி எல்லாம் படித்தவர். அவர்கிட்ட கூறி அவர் பெங்களூர்லேருந்து இருக்கார். 23 சொல்கிறேன், இந்த மாதிரி சுவாதி கொலைகளுக்கு படத்தை நான் படமாக்க போகிறேன், நீங்கள் வந்து செயல்பட நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு ஜூன் 24 இருந்து என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 23 கரெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் தான் அந்த பையனை இறந்து போகிறான். அதோட எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா? இல்லை மேடம், அது வரைக்கும் அந்த செய்திகள் நீங்கள் எழுதப்பட்ட செய்திகள் அனைத்து ஆனால் உண்மையான செய்திகள் தானே. இல்லை பாதிக்கப்பட்டது தெரியாது சார். அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறீங்க நீங்கள்? அவங்க சுற்றி இருக்க அத்தனை பேருக்கு நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம். கற்பனை எதுவும் சேர்க்கல, படித்ததும் பார்த்ததும் கேட்டதும் அறிந்ததும் மட்டும். அதாவது இதில் எதுவுமே யார்கிட்ட விவரம் இல்லாதவங்கிட்ட போய் கேட்கல. ஆணித்தரமான அது உள்ளே தெரிஞ்சிருப்பாங்களே, அவங்க லாயர்ஸு, அவங்க சார்ந்தவங்க, அவங்க நண்பர்கள், அந்த இடம், அவங்க தங்கியிருந்த இடம், எல்லா இடத்துலையும் நாங்கள் இது பண்ணி அவங்க போனது எல்லாமே அவரோட நண்பர்கள், இந்த சர்க்கிள்லாம் விசாரிச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிறோமே தவிர எக்ஸ்ட்ரா நாங்கள் எதுவுமே சேர்க்கலை. நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் சேர்க்கலை. நாங்கள் ஆக்சுவலாக இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக என்ன சொல்கிறேன்னா, நானும் ஒரு கூட்டு குடும்பத்தை பிறந்தவன். என்னுடைய பிரதர், என்னுடைய குடும்பம், எல்லாரும் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் இருக்கிற சிஸ்டர்ஸ் மாதிரி எனக்கு சுவாதி என்ற பெண்ணை பயன்படுத்தி அவளுடைய பெயரை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டிய அளவு தரம் தாழ்ந்த இயக்குனர் அல்லவே இல்லை. நானும் வந்து ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கிறேன். எல்லா சமுதாயத்தை ஒரு அந்தஸ்தான டைரக்டர் நினைக்கிறேன். தயவுசெய்து சுவாதி அங்கே தகப்பனார் சொல்ல வருவது என்றால் இன்னொரு சாதி உருவாகக்கூடாது என்பதால் நோக்கத்தால் மட்டும் தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறேன் சார். ஆணித்தரமாக சொல்கிறேன். ஒரு எல்லளவு கூட சுவாதி என்பவளை நான் தவறாக பயன்படுத்தவில்லை. சுவாதி என்பவளை தவறாக சந்தர்ப்பம் காட்டவில்லை. சுவாதி என்பவளுடைய பாதிப்பு இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்பதை மட்டும்தான் நான் கூறியிருக்கிறேன். கண்டிப்பாக சந்திப்பேன். கண்டிப்பாக என்னுடைய படத்தை முடிஞ்ச உடனே நான் பார்த்த அடுத்த காட்சி அவங்க குடும்பத்தில், ராம்குமார் குடும்பத்திலையும் சாதி குடும்பத்தில் பார்ப்பார்கள். அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு காட்டுவேன். இதில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அந்த படத்தை நான் வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு 3 ரீரிலீஸ் பண்ணுவேன். இது சுவாதி என்பது சமூகத்தில், அது மக்கள் நலமான இடத்துல வந்து நடந்துக்கிற இன்சிடென்ட். அப்போ வந்து நான் பேரை மாற்றி இதை மாற்றி தான் கற்பனை கதை இல்லையா? இப்போ வந்து சாந்தின்னு பேர் வச்சுட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, கற்பனை கதை. சுவாதி என்பது எடுத்துக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸை நான் கன்வே பண்ணுவேன். அவங்க பேரண்ட்ஸை நான் அப்ரோச் பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் லுக்னு ஒன்று விட்டுருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் வரல சார். நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எல்லாமே இது பண்ணுறீங்க சார். மக்கள்கிட்ட வந்து அப்போஸ் வந்து கம்மியாக தான் வந்துருக்கு. நாங்கள் தெரிய வெஞ்சிக்கணும் ஆசைப்படுறாங்க இல்லையா? இது ஆசைப்படுற தப்பு ஒன்றும் இல்லையே. நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மீடியா தான் கொஞ்சம் விலகி இருக்கிறோம். நீங்கள் வந்து நேரடியாக போய் அடிப்பீங்க, நாங்கள் வந்து அடிக்க முடியாது. அவ்வளோதான், 2 பேருக்கிட்ட வித்தியாசம். அவங்க அப்பா கண்டிப்பாக பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு இதே பத்திரிகையாளர் அப்படின்னா சந்திப்பார். இந்த இயக்குனர் மட்டும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னு. என் மக இறந்த முன்னாடி ஆண்டவர் சத்தியமாக சொல்கிறேன் சார், பிரசாத் லேபில் ஜனனம் படம் ஓடிச்சு சார். ஜனனம் படம் ஓடிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டா சார். இது என் தாய் தகப்பன் மிக சத்தியமாக சொல்கிறேன் சார். 2 நாள் ரிலீஸ் ஆகிறது 2 நாள் முன்னாடி ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டாப்ல. அவங்க அப்பா திருநெல்வேலிருந்து கிளம்பி வந்துட்டு உங்கள் படம் மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் என் பையன் செத்துருக்க மாட்டா சார் சொன்னாப்ல சார். சத்தியமாக சொன்னான் சார். இந்த படத்துக்காக சொல்லலை. அதே மாதிரி சுவாதி அவங்க அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு கண் கலங்கி என்கிட்ட வந்து இதே பத்திரிகையாளர் வச்சு நான் சந்திக்க வைப்பேன் சார். நிச்சயமாக சந்திக்க வைப்பேன்.
இது உண்மை சார். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணை பெற்ற அத்தனை பேரும் அன்னைக்கு ட்ரெயினில் போனாங்க இல்லையா, அத்தனை பேர் டீட்டெயில்ஸ் நான் எடுத்துக்கிறேன் சார். ட்ரெயினில் போன பெண்கள் அதுக்கு இன்டர்வியூ வந்த அத்தனை பேரும் அந்த பார்த்து பயந்து போயிட்டாங்க. சென்னைக்கு வந்து அன்றைக்கி புதுசாக ஒரு பொண்ணு சென்னைக்கு வருது, வேலை சேர வருது, இதை பார்த்து அந்த பொண்ணு வேலைக்கு வேணான்னு போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்தளவு நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் சார். அவ்வளோ உழைச்சிருக்கிறோம். இது வந்து உணர்வுகளினுடைய பரிமாணம் தவிர கான்ட்ராவர்சி என்பது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரயில்வே போலீஸில் சின்ன ஒரு 3 நாட்களுடைய நடந்த இதுதானே இது பண்ணிக்கிறத தவிர வேறு கான்ட்ராவர்சி என்பது வேறு கம்யூனிட்டியோ வேறு எதுவுமே பயன்படுத்த நோக்கமே அல்ல. இது ஓகேங்களா? ஒரு உயிர், அந்த உயிர் இழப்பு சாதாரணம் இல்லை என்பது நோக்கப்பட்டு தான் படம் எடுத்துக்கிறேன் சார்.